ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்க ஸ்ட்ரீட் சமையல். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கருவாட்டு குழம்பு வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், ஒரு 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு, மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம், 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி வெள்ளைப்பூண்டு, அப்புறம் வடகம் ஒரு இது எடுத்து வச்சுருக்குறோம், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு ஊற போட்டு வச்சுருக்குறோம், காய் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கோம், எண்ணெய், அப்புறம் கருவாடு, நெத்திலி கருவாடு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வடகம் போட்டுக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு. ஃப்ரீயா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருக்கா, காலையிலே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இன்றைக்கி யார் வீட்டில் நான்வெஜ், யார் வீட்டில் வெஜ்ஜு? நாங்கள் நான்வெஜ் எதுவும் எடுக்கலக்கா, அவருக்கு டே ஷிஃப்ட்டு, தம்பி போயிட்டியான், அதனால் சண்டே தான் பார்க்கணும். சரி சரிடா. பிரபா நீங்கள்? ஓகே ஓகே. நானும் இன்னைக்கு கேரட் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். நீங்கள் அகிலாக்கா? நாங்கள் காளான் பிரியாணியும் முட்டை வறுவலும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்குறது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக உப்பு. என்ன பிரியா, அங்கேருந்து இங்கே வந்து லைஃப்லாம் எப்படி போகுது? வீட்டில் இருக்கல போகுதுக்கா, ஜாலியாக தான் போகுது. என்ன பிரபா, உங்களுக்கு எப்படி போகுது? அப்படி இல்லை, அங்கே இருந்ததை விட இங்கே கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். ஓகே ஓகே. இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கிடைக்கல, தனியாக வீட்லேயே இருந்துட்டு ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தது. இப்போ இங்கே வந்தோடனே ஓகே, வந்தோடனே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. ஓகே ஓகே, ஜாலியாக இருக்கு. நறுக்கி வைத்த காய்கறிகளை எல்லாம் சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்துக்கலாம். சொல்லுங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3 போடலாமா? போடுங்க போடுங்க. வேலை செஞ்சாலுமே ஃபுல் டே நமக்கு வேலை இருந்துட்டு தானே இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க, நீ சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க, வேலைக்கு போகாம அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலைக்கு போகிறவங்களும் கஷ்டம்தான். ஆனால் நமக்கும் ஆமாம், துணி துவைக்கிறது யாரு, வீடு துடைக்கிறது யாரு, ஜாமான் கழுவுறது யாரு, சமைக்கிறது யாரு எல்லாம். ஆனால் அதெல்லாம் அவங்க செய்யாததை பார்க்காததுனால சும்மா தானே இருக்க. எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து இது பண்ணியிருக்கீங்க, ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, இது வந்து ஒரு பொதுவான கருத்து தான். இது பண்ணுங்க. ஆனால் தண்ணிக்க கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி எப்படினாலும் சேர்க்கணும்ல. இப்போ முன்னாடி மாதிரிலாம் கூட இல்லைல்ல. இப்போ வந்து இப்போ முன்னாடியெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஜென்ஸை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் ஜென்ஸுமே நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லார் வீட்லேயுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு சில வீடுங்களில் தான் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கள் வீட்டில் அண்ணனும் நல்லா பண்ணுவாங்க. அதான் எல்லாரும். ஆமாம், இப்போ உள்ள ஜென்ஸ் எல்லாருமே நல்லா. எங்கள் வீட்டில எல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்லேயும் அப்படி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. சமையல் அதான், அதாவது முன்னாடி பழைய காலத்துலலாம் வந்து லேடிஸ் தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கு சமையலை பற்றி அவ்வளோவா தெரியாது, மற்றபடி எல்லாம் ஹெல்ப். அதான், இப்போ உள்ள ஜென்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி 80% வந்து வீட்டில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுவே அகிலாக்கா, உங்கள் வீட்டில் அண்ணன் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கப்பா. அப்போ எல்லார் வீட்லேயுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லார் வீட்லேயும் ஜென்ஸ் வந்து உங்கள் வீட்டில் உள்ள ஜென்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்குறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன். இப்போ வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு மூடி வச்சாச்சு, நல்லா கொதி வரட்டும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைச்சலை ஊற்றிச்சு. புளி கரைச்சல் எல்லாம் சேர்த்துக்கலாம்.
மருதாணி போட்டிருக்கீங்களாக்கா? ஆமாப்பா. கை தெரியல. நல்லா இருக்குக்கா உங்கள் கைக்கு. தேங்க்யூ. கருவாடை பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து போட்டு சும்மா கையில் அப்படி காட்டுட்டு போடுங்க. சும்மா கையில் அப்படி காட்டுட்டு போடுங்க. சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிட்டு. சூப்பரான கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.